என் சிஸ்டர் உங்களோட வந்தீங்கதா வரலையா எப்படி? உஸ்தாத் இப்பதான் அல் குரான் அகாடமின்னு அப்படின்னு காட்டுது உஸ்தாத். அப்ப சரி, ஓகே, அப்படின்னா வரும். நான் நினைச்சேன் நீ வரலன்னு சொன்ன தர. இப்பதான் வந்துச்சு. ஆயிரம் நான் இது கொஞ்சம் பார்த்துட்டு போமா உங்களோட ப்ராக்டிஸ் எப்படின்னு சொல்லி. பிஸ்மில்லா. ஓண்டா சரி கொண்டு வாங்க, போவோம். ஃபதஹ மத், கஸ்ரத்தைன், ரம்மத்தைன், ஷத், சுக். வர வரத்தான் சொல்லணும், பாடமாய் சொல்லப்படாது. ஆ. சுகூன். ஆ. ஃபதஹ மத், ஆ. ரம்மத்துன், ஆ. ஃபதஹத்துன், ம். கஸ்ர மத், ம். ஃபதஹத்தைன், ரம்மத்துன், கஸ்ர மத், ம். ரம்மத்துன், ஷத், சுக்குன், கஸ்ரத்தைன், கஸ்ர மத், ரம்ம மத், சுக்குன், ஃபதஹத்துன், கஸ்ரத்தைன், ரம்மத்தைன். பாடமாயிட்டு அப்படியா? எழுதி பாடமாக்கிறீங்க அப்படியா? இந்த அப்படிதானே? குறியீடு வச்சு ஆ. குறியீடுகள். ஓ, குறியீடுகளை எழுதி பாடமாக்கினீங்களா அப்படியா? எனக்கு ஃபத்தஹா ஃபத்தஹா ஃபத்தஹத்தைன் கெஸ்ரத்தைன் அதெல்லாம் தெரியும் உஸ்தாத். ம். இந்த ரம்மத்தைன் அது மட்டும்தான் உஸ்தாத். கொஞ்சம் அந்த தைன் தைன் சொல்லணும்னு சொல்லியிருக்கீங்கல்ல, அது மட்டும்தான் கொஞ்சம். மாறுது அப்படியா? ம். Yeah. ஆமா அடிக்கடி உஸ்தாத். இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓதுற நேரங்கள்ல கொஞ்சம் அந்த விடயங்களை பாருங்க. இது என்ன விடயம், என்னத்த வருது, எப்படி வருதுங்கிறதையும் கட்டாயம் கேளுங்க. அது ம். உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் காலப்போக்கில் ஞாபகத்தில் வந்துடும். யோசிக்கிறது வந்து இல்லை, பட் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணணும், அது முக்கியம். Right. இது தொடர்ந்து நாங்கள் போன கிளாஸ்ல ஒரு விஷயத்தை பார்த்தோம். வசனத்துல இறுதியில நிறுத்தி ஓதுற தொடர்பான விஷயங்களை பார்த்தோம். எப்படி தேடினீங்களா, தேடி பார்த்தீங்களா? என்ன செய்ய, ஆ, புதிய டவுட்டுகள் இருக்குதா? புதிய வகையில நிறுத்துறதுக்கான அமைப்புகள் கிடைச்சிக்குதா? கடைசியில பார்த்துருக்கேன் உஸ்தாத். கொஞ்சம் அங்கங்கேயும் எடுத்து வச்சிருக்கேன் உஸ்தாத். ஆ. புதிய விஷயங்களை தேடி பாருங்க. ஏதாவது புதிய டவுட்ல விஷயங்கள் இருந்தால் கட்டாயம் சூரோட பெயரோட வசனத்தின் நம்பரோட எடுத்துட்டு வாங்க, நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம், அதை பற்றி பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். சரியா? சரிங்க உஸ்தாத். Right. அடுத்ததான் நாங்கள் இன்றைக்கு வரப்போகிற முக்கியமான விஷயம் ராகம் தொடர்பான விஷயம். போன கிளாஸ்ல ராகத்தை பற்றி படிச்சோமா? கேட்டீங்க, எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன் உஸ்தாத். ராகம் என்கிறது ஏன் தேவைன்றால், குர்ஆனை நாங்கள் ஓதுறதுக்கு பேசிக் அணி ஓதுறதுக்கு மூணு விஷயங்கள் தேவை. ஒன்று எழுத்துக்களோட உச்சரிப்பு தேவை, ரெண்டாவது ராகம் தேவை, மூணாவது சட்டங்கள் தேவை. எழுத்துக்கள் உச்சரிப்பு இன்ஷா அல்லாஹ் அந்த லெவலில் நாங்கள் கட்டம் கட்டமாக படிக்கிறதுக்கு இருக்கிறோம். சட்டங்களை அதுக்கு பின்னால செகண்ட் லெவலில் நாங்கள் படிக்கிறதுக்கு இருக்கிறோம். இந்த ராகம் என்ற பகுதியை தான் நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம். இந்த ராகம் என்ற பகுதி என்னன்னு சொன்னா, உண்மையில உங்கள்கிட்ட இருக்கிற டோன் நீங்க ஓதுதான் ராகம். இன்னும் ஒருத்தரை பார்த்து காப்பி பண்றதோ, கொப்பி அடிக்கிறதோ, அவரை மாதிரி ஓதுறது ட்ரை பண்றது பேர்ல ராகம். ஒவ்வொரு மனிதர்கிட்டையும் அல்லாஹு தாலா இயல்பாக கொடுத்திருக்கிற அவங்களோட டோன்ல அவங்க ஓதி பழகுறத பேரை தான் நாங்க ராகம் என்று சொல்றது. சரியா? அடுத்தது, இந்த ராகத்தை பொறுத்த வரைக்கும் இது குர்ஆன்ல நீட்டுறது கன்செப்ட் இருக்கிற, நீட்டி ஓதுறதுக்கான கன்செப்ட் நிறைய இருக்குது. அதை டார்கெட் பண்ணி தான் இந்த விஷயம் நடக்கும். இந்த ராகம்ங்கிறது வரும் அல்லது வராது. சரியா? இது அடுத்த முக்கியமான விஷயம். உம் அடுத்தது, நீட்டுதல் என்றது குர்ஆனுக்கு கிடைச்சிக்கிற மிக முக்கியமான ஒரு சிறப்பம்சம். சரியா? இப்ப நீட்டுதலை கொஞ்சம் இல்லாமல் ஆக்கி குர்ஆன் ஒருத்தர் யோசிச்சு பார்த்தா, குர்ஆன் ஓதுறத எங்களுக்கு கற்பனை செஞ்சு கூட பார்க்க இயலாது. நீட்டுறது இல்லாம குர்ஆனை ஓதுறத பத்தி நாங்க யோசிச்சு பார்த்தோம் என்றால், எங்களோட கற்பனைக்கு கூட குர்ஆனை ஓத இயலுமா என்றது கூட மிகப்பெரிய ஒரு டவுட்டா தான் இருக்கும். Right? ஆகவே அஹ், கட்டாயம் நாங்க நீட்டுதலை ஃபுல்லா ஃபாலோ பண்ணோம் என்றால் எங்களோட டோனை எங்களை டெவலப் பண்ணிடலும்.
யாரும் இப்படி செல்றல்ல, எங்களுக்கு ஓதல் வருது இல்ல, ராகம் வருது இல்லைன்னு செல்ற யாருக்கும் செல்ல முடியாது குர்ஆனை பொறுத்த வரைக்கும். அப்படி சொல்றோம்ன்ற அர்த்தம் என்னென்றால், எங்கட டோனை நாங்க தெரிஞ்சு கொள்ளல, நாங்க அதை விளங்கி கொள்ளல, இது டோன் எங்களுக்கு தெரியாதுன்றது அர்த்தம். இல்லைன்னுங்கிறது அர்த்தம் அல்ல. அப்ப நாங்க இன்ஷா அல்லாஹ் இதுக்கு பின்னால இந்த ராகத்தை நாங்க படிக்கணும். அந்த ராகத்தை நாங்க டெவலப் பண்றது கூடாக எங்கட ஓதுல நாங்க டெவலப் பண்ணிக்கொள்ளணும். ராகம் டெவலப் ஆகும் எப்ப? எங்கட ஓதல்ல நீட்டுத விஷயங்களை நாங்க சரியா ஃபாலோ பண்ணாதான் ராகம் எங்களுக்கு வரும். இந்த விஷயம் கிளியரா? ம். சரி, இப்ப நாங்க ராகத்தை பார்க்கணுமெண்டா இப்ப எங்களுக்கு என்ன தேவை? நீட்டுதல் உஸ்தாத், வெரி குட். கிராத். நீட்டுற விஷயங்களை நாங்க விளங்கி கொண்டா மட்டும்தான் எங்களுக்கு ராகம் தெரியும், ராகம் எடுத்து ஓடுறது தெரியும். சரி, அப்ப அந்த வகையில நாங்க இந்த ராகத்தை பத்தி, சாரி நீட்டுதலை பத்தி நாங்க பேசணும், தெரிஞ்சுக்கணும். அப்ப ராகம் எடுக்கலாம். சரி, இந்த நீட்டுதல் என்கிறத பொறுத்த வரைக்கும் இதை நாங்க சொல்லுவோம் மத்து என்று சொல்லுவோம். நீட்டுதல் என்கிறது நாங்க மத்து என்று சொல்லுவோம். மத்தை நாங்க ரெண்டா டிவைட் பண்ணுவோம். ஒன்று மத்தினுடைய அடையாளங்கள், ரெண்டாவது மத்தினுடைய எழுத்துக்கள். Right? மத்தினுடைய அடையாளங்கள் வந்து இங்களை போட்டிக்கிறோம். சொல்லுங்க, மத்தின் அடையாளங்கள் பேர்லாம் தெரியுமா உங்களுக்கு? ஃபதாமத், அதுதானே உஸ்தாத் சொல்லுங்க கேட்குறீங்க? சொல்லுங்க. ஃபத்தஹ் குட்டா. மது, கெஸ்ராமது, ரமத்துன், ஆமா. மது நீட்டுதல் அளவுக்குரிய மது உஸ்தாத். இது மூணு என்ன, இது மூணு பேரும் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். ஃபதாமது, கெஸ்ராமத், ரம ரமத்துன். ஆஹா ஆஹா. பலே ஆகிய ஃபதாமது உஸ்தாதா? ஃபதாமத், மத்து கெஸ்ராமத், தம்ம மத்து. மூணு மத்து தான். ஃபதஹ் மத்து, கஸ்ர மத்து, லம்ம மத்து. ரம மத்து என்ற அந்த சொல்லே தான் எங்களுக்கு அடையாளப்படுத்துது நீட்டுதல்ங்கிறத. அது விளங்குதா? மத்து என்ற நீட்டுதல். நீட்டுதல். ம். அவங்க நீட்டுதல் எங்க கன்செப்ட் இருக்குது. ம். Right? அடுத்தே போல பக்கத்துல ஒரு அடையாளம் உண்டு, அதுக்கு நாங்க சொல்லுவோம் மத்தியினுடைய அடையாளம். இப்போதைக்கு நாங்க அந்த பேர் தான் சொல்லுவோம். இன்ஷா அல்லாஹ் போக போக நாங்க அதை பத்தி நிறைய படிப்போம். இப்போதைக்கு அது மத்தியினுடைய அடையாளம் என்று நாங்க சொல்லுவோம். அதே போல மத்தியினுடைய எழுத்துக்கள் மூன்று இருக்குது. அலிப், சுக்கூன் செய்யப்பட்ட யா, சுக்கூன் செய்யப்பட்ட வாவ். Right? அடுத்தது நாங்க ம். சொல்லுவோம் இந்த மத்தியினுடைய அடையாளங்கள், அதே போல இந்த மத்தியினுடைய எழுத்துக்கள், இதுகள் எது வந்தாலும் நீட்ட வேண்டிய அளவு 1 செகண்ட். சரியா? எத்தனை ம். செகண்ட்? 1 செகண்ட். ஒரு பக்கத்துல இருக்கிறாரே மத்தியினுடைய அடையாளம் நாங்க ஒன்று சொன்னோம். ஆ, இந்த அடையாளம் வந்துச்சு இதென்றால் நீட்ட வேண்டிய அளவு என்ன தெரியுமா? ரெண்டா உஸ்தாதா? இல்ல, 3 செகண்ட். மூணு. ம். எத்தனை? மூணு. 3 செகண்ட். இதை நீங்க மறக்க கூடாது. மத்தியினுடைய அடையாளம் சரிங்க. இருந்தால் 3 செகண்ட். ஏனைய ம். மத்தியினுடைய அடையாளங்கள் ஃபதஹ் மத்து, கஸ்ர் மத்து, லம மத்து. மத்தியினுடைய எழுத்துக்கள் அலிப், சுக்கூன் செய்யப்பட்ட யா, சுக்கூன் செய்யப்பட்ட வாவ். இது எது வந்தாலும் நீட்ட வேண்டிய அளவு 1 செகண்ட். ஒரு ஆள். ஒரு அளவு அல்ல, இரண்டு அளவு 1 செகண்ட். சரி, இப்ப இரண்டு அளவுகள் எங்களுக்கு தெரியுமா? எப்படி இரண்டு அளவு வாரதெல்லாம் தெரியும், அதை பத்தி கேட்கல. சரி, இந்த வசனத்தை கொஞ்சம் ஓதுங்க பாப்போம். இ إياك نعبد وتت- ஓதுங்க ஓதுங்க ஓதுங்க, நிக்காம ஓதுங்க. إياك نعبد وإياك نستعين. ஆ இப்ப அடுத்த கேள்வி வரப்போகுது. இந்த ஈயாக்க நீங்க நீட்டினீங்கன்னா, ஆ, ஈயாக்க நீட்டினீங்க, நஸ்தஈன் நீட்டினீங்க, இது மூணும் நீட்டின அளவு ஒரே மாதிரி அளவா வித்தியாசம் இருக்குதா?
கடைசி ஃபஸ்ட்டு ரெண்டும் ஓரளவுக்கு இருந்துச்சு. லாஸ்ட்டில் மட்டும் கொஞ்சம் கவுண்ட்ஸு தேவைப்பட்டது உஸ்தாத். ஆ ஏன் என்னது நீட்டினீங்க, என்ன விஷயம் தெரியும்? ஏன்னா 3வது முறை இருக்கு. சுக்குன் யா மதுடைய எழுத்து முன்னாடி வந்திருக்கு உஸ்தாத். சுக்குன் வச்சு யா. ம். ஸோ அதனால 2 அளவு, ரெண்டு இதுல 3 அளவு நீட்டி எழுத்து கூடுதலா. சுக்குன் செய்யப்பட்ட யா வந்தா நீட்டுறது கூட, மத்திய எழுத்து அலிஃப் வந்தா நீட்டுறது குறையன்னு படிச்சோமா? இல்ல. ஆ அவ என்ன விஷயம்? நீ ஒரு பொய் நோட்டு சொன்னீங்க, பாப்பமே. லா. ஆ ஏன்னா இங்கே நிறுத்தக்கூடிய நூல் தானாவே நிப்பாட்டினா கொஞ்சம் கூடுதலா நிப்பாட்டணும் உஸ்தாத். சரி, நான் உங்களுக்கு இது ஆன்சரை ஒரு இஷ்டத்துல சொல்லி தாரேன், அதை நீங்க படிச்சுக்கோங்க. இதுக்கு பின்னால இன்ஷால்லா உங்களுக்கு அதுல கேள்விகள் கேட்கிற நேரம் பிரச்சனை படாம நீங்க சொல்லணும். இதுக்கு நாங்க ம். போட்ட தலைப்பு ஒன்றைக்குது, நிறுத்தி ஓதும் இடத்துல கவனம். தலைப்பு என்ன? வசனத்தின முடிவுல இல்லைன்றல, நிறுத்தி நிறுத்தி. ஓதும் இடத்துல நீட்டுதலோடு தொடர்பான விடயங்கள், அடிப்படைகள் தான் பார்க்க போறோம். ம். ஓகே, நிறுத்தி ஓதும் இடத்துல நீட்டுதலோடு தொடர்பான அடிப்படைகளை தான் நாங்க பார்க்க போறோம். அதுல தான் இந்த நஸ்தஈன் என்றது வருது. அதுதான் நஸ்தஈன் என்றது வருது. இதுக்கு நாங்க பார்க்குற நேரம் இதுல பின்வரும் 2 ரூல்ஸ் நாங்க பார்க்கிறோம். ஒன்று, வசனத்தில இறுதியில, அதாவது நீங்க சொன்னீங்க நிறுத்தி ஓதுற இடம் என்று சொல்லி, அந்த இடத்துல ஓதப்படக்கூடிய எழுத்து சுக்கூன் செய்யப்பட்டு நிறுத்தப்படுது. முறை ம். 3ஐ நாங்க அப்படியே பார்க்கலாம். ஏன் நாங்க சுக்கூன் செஞ்சு நிப்பாட்டுறோம்? வசனத்துல கடைசியில ஃபத்ஹ் மத் வந்து இல்ல, வசனத்துல கடைசியில அலிஃப் வந்து இல்ல, வசனத்துல கடைசியில லமு இந்த ஃபத்ஹ் தைன் வந்து இல்ல, வசனத்துல கடைசியில சுன்னத்தா வந்து இல்ல, தாவல் மர்பூத்தா வந்து இல்ல. இப்படி நாங்க நிறைய காரணங்களை சொல்லலாம் ஏன் நாங்க கடைசி இடத்துக்கு சுக்கூனை வச்சு நிப்பாட்டுறோம் என்று கேள்வி கேட்டார். விளங்கினா? இப்ப இதில் நான் சொன்ன விஷயங்கள் ஒன்றும் வரலன்றா தான் எங்களோட ஆப்ஷன் என்ன, நாங்க சுக்கூனை வச்சு நிப்பாட்டுவோம். ரெண்டாவது, அதற்கு முன், எதற்கு முன்? அந்த சுக்கூன் வைத்து நிப்பாற்ற எழுத்துக்கு முன்னால இங்க என்ன வந்திக்குது? மத்தினுடைய அடையாளங்களில் ஒன்று அல்லது எழுத்துக்கள்ல ஒன்று வந்திக்கணும். இங்க என்ன வந்திக்கு? எஸ்ரா மேம். அதுதான் கஷ்டம் தான். கேள்வி விளங்கினா? முதலாவது விளங்கினா அதற்கு முன் என்ன? அதற்கு முன் எதை சொல்லுது? யா. சுக்குன் வச்ச யா உஸ்தாத், அதை கேட்குறீங்க? சுக்கூன் வச்ச யாவத்தான் சொல்லுது. அப்படி அதற்கு முன்னென்று சொல் எதை குறிக்குது? நூனுக்கு முன்னாடி. வெரி குட். நூனை குறிக்குது. அப்ப நூனுக்கு முன்னாடி உள்ளது மத்தினுடைய அடையாளங்கள்ல ஒன்றாக அல்லது எழுத்துக்களில் ஒன்றாக வரணும். இங்க எது வந்திக்குது? சுக்குன் செய்யப்பட்ட யா. மத்தினுடைய எழுத்து சுக்குன் செய்யப்பட்ட யா வந்திக்குது. சுக்குன் செய்யப்பட்ட யா வரலாம், சுக்குன் செய்யப்பட்ட வா வரலாம், அலிஃப் வரலாம், ஃபத்ஹ் மத் வரலாம், கஸ்ர் மத்தும் வரலாம், லமு மத்தும் வரலாம். இப்படியான சந்தர்ப்பத்துல அதற்கு முன்னைய எழுத்தை, எதற்கு முன்னைய எழுத்தை? நூனுக்கு முன்னாடி எழுத்து. நூனுக்கு முன்னாடி என்கிறது பிழை. ம். ஆ பாப்பமே. இதான் நூன். அதற்கு முன் இங்கனைக்கு எது வரும்? யா. யாக்கு முன்னுக்கு உள்ளது. யாக்கு முன்னுக்கு உள்ளது எது? ஐன் இருக்கு அந்த உஸ்தாத். ஐன். அப்ப அந்த ஐன் என்ன செய்யட்டுமா? பாருங்க, அதற்கு முன்ன எழுத்தை 4 அல்லது 5 அல்லது 6 அளவுக்கு நாங்க நீட்டி ஓதணும். இது வரைக்கும் நான் கன்செப்ட். ம். அல்லது 2 புரிஞ்சுது அல்லது உஸ்தாத். 3 செகண்ட் நீட்டிடணும். இப்ப நீங்க உதாரணத்துக்கு இப்படி செய்யுங்க. இந்த வசனத்தை இதுல நிப்பாட்ட போறீங்க. இப்ப எப்படி நிப்பாட்டுறது? நிப்பாட்டினா சரியா? எப்படி நிப்பாட்டணும்? ஆ இல்ல, அப்படி இல்ல. ஈயக். குட். அப்படி. ஏன் அது நீட்டணும்? ஏன்னா கடைசி முடிகிற எழுத்துக்கு முன்னாடி இருக்கிற எழுத்துல இருக்கிற ரூல்ஸை வச்சு நிப்பாட்டினேன், வெரி அதனால கவுண்டிங். வெரி குட். அந்த கான்செப்ட் நாங்க சரியா பிடிச்சுக்கிறோம். குர்ஆன்ல எந்த வசனத்தை நீங்க எடுத்தாலும் இந்த சிஸ்டத்துக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அப்பதான் அந்த விஷயம் ம். மறக்க. சில பேர் இது என்ன ஆ. செய்வாங்கன்னா, பாட சட்டத்தை படிச்சு பாடமாகி வச்சுக்கிறாங்க. ஓதுங்கோன்னு சொன்னதோட இடையில பேத்துட்டு இந்த விஷயத்தை அப்படி விட்டு போட்டு அவங்க டெஸ்டில் ஓதி கொண்டு போறாங்க. அது பேர. அப்ப இது எப்ப ஞாபகம் நிற்கும்? எங்களோட ஓதல்ல நாங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி அதை ஞாபகம் ரிமைண்ட் பண்ணா மட்டும்தான் எங்களுக்கு அது ஞாபகம் வைக்கணும்.
இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயங்களை கொஞ்சம் பார்த்துட்டு ரெடி ஆயிட்டு வாங்க. அடுத்த பாடத்துல புதிய சாப்டர் நான் போமா. சரி. சரி.